இன்னைக்கு சிவ இது சிவ அன்புக்கு மழைக்கட்டாய பயணம் செய்து மழை தெரியாருக்கு முடியாது வணக்கம். இது சிறப்பு விருந்தினர்களுக்கு தயானந்த வித்தியாசம் வருகாலத்தில் ஆரம்பிக்கிறேன் தாந்திரிக பதினாறுகள் சட்டம் நன்றி. ஹலோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹலோ ஹலோ பாலகிருஷ்ணன் சார், பாலகிருஷ்ணன் சார், ஹலோ. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா, ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா. அன்புள்ள ஆன்மீக பக்தர்களுக்கும் ஆத்ம நண்பர்களுக்கும் இந்த சிவ அன்பே சிவம் என்ற குழுவில் பயணித்து வரும் எல்லா அடியார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்து வந்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜிகளுக்கும், மகாவதார பாபாஜிற்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனாவுக்கும், பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் தாந்திரீக பரிகாரங்கள் பகுதி 20. நமக்கு என்னன்னா, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலுமே நமக்கு மற்றவங்களை பார்த்துதான் நமக்கு ஒரு இது கிடைக்கும். அப்படி பார்த்துக்கோன்னா வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர ஒரு பரிகாரம் யாராவது சொல்ல மாட்டாங்கன்னு தான் இருக்கும். அதுக்குதான் இந்த பரிகாரத்துக்கு தான் இது ஒரு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வேற ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆமா, அதாவது என்ன நினைக்கிறோம்னா, எல்லோரும் இன்புற்று அல்லாது வேறொன்றும் இல்லை பராபரமே. நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். அப்படி கஷ்டம் இல்லாத மனிதர்களை இல்லைன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இல்லையா, அது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். கஷ்டம் இருப்பதனால்தான் நம்ம இறைவனை தேடி சென்று நம்ம கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அவர்கிட்ட நம்ம வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். கஷ்டம் இல்லைன்னா நாம கூட கடவுள் தானே. அப்போ நம்ம இறைவனை தேடி திருவண்ணாமலைக்கு ஒருத்தர் போறாரு, நாமளே போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க இறைவன் நமக்கு யாரையாவது ஒருவரை கை காட்டி விடுவார் அல்லது அடையாளம் காட்டுவார். இவரை சென்று பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீரும்னு கூட ஏதோ ஒரு ஒன்று சொல்லி உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணமா என்ன, ஐயா எனக்கு திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளா இருக்குது, ஐயா எனக்கு திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஐயா வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு, தேவையில்லாம எதையாவது ஒண்ணு போட்டு அங்க பிரச்சனை ஆகிட்டே இருக்குதுங்கய்யா, அப்படி போன்ற பல மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி பலவித அதே மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். வீடு கட்டல, கணம் பிரச்சனை தீரல, அப்புறம் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அல்லவா. இதற்கு எல்லாமே பரிகாரம் கூட உள்ளது. அதுவும் மிக எளிமையான பரிகாரம். அது என்னன்னா, இதுவரையில் நான் வெளியே சொல்லாதது இப்போது உங்களுக்காக சொல்றேன். ஆமா, இது முதல் ஸ்டெப். நீங்க என்ன செய்யணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சுக்கணும். சுத்தபத்தமாக இறைவனுக்கு விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு ஒரு மண் பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி வைக்கணும். இறைவன் படத்திற்கு முன்னால் அமர்ந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை கையில் மூடி வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் பெருவிரல் மேல் நோக்கி இருக்கும்படி மூடி வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அப்போ கைக்குள்ள எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு முதல்ல கணபதி மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? ரொம்ப சிம்பிள் தான். அது கூட என்னன்னா, ஓம் கம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கம் கணபதியே நமகன்னு சொல்லணும். அதை நம்ம மௌனமா மனத்துக்குள்ளோர தியானத்துல சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது உங்கள் குலதெய்வத்தின் பெயரை நினைச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். மனசுல நினைச்சுக்கிட்டு அப்போ வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னா மனத்திற்குள்ள நினைச்சுக்கிட்டு அடுத்து உங்கள் குருநாதர் மனத்திற்கு
அழைத்துக் கொள்ளுங்கள். உங்க குருநாதர் யாரா இருந்தாலும், சில உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குரு யார் வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க 18 சித்தர்கள் இருக்கலாம், அல்லது வாழும் சித்தர்கள் இருக்கலாம், அல்லது சாய்பாபா இருக்கலாம், அல்லது மகாவதார் பாபாஜி இருக்கலாம். யாரை வேணுமானாலும் நீங்க உங்க மனசுக்குள்ள அழைச்சிக்கோங்க. முன்னோர்கள் இறந்தவர்கள் அவர்களின் பெயரை சொல்லி உங்கள் திருவடிகளை போற்றி சரணம் என்று சொல்லி, தாயின் திருவடிகளை சரணம் என்றும் சொல்லிக் கொள்ளவும். இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் இறைவனுடன் ஐக்கியமாயிருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, நமக்காக இறைவனிடம் நம்ம பையனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான், அவன் வேண்டுதல நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி இறைவனிடம் அவங்களும் வேண்டிக் கொள்வார்கள். இது ஏன் என்றால், பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடியது. அது விளக்கு, தண்ணீர், நீங்கள், அத்துடன் எல்லோரும் இணைகிறீர்கள். அது மூன்றும் இணைகிறது தான். மூணு விதமா சொல்ல போது அது மூணு இணைஞ்சது. முடிஞ்சவரை கையில் இருக்க எலுமிச்சை பழத்தை தட்டில் வைத்து விபூதி அதன் மேல் கொட்டி கற்பூரத்தை 7 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வீட்டில் வந்தால் மனத்தில் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல ஒரு மன அமைதி ஏற்படும். பிறகு ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்வில் நல்லபடியாக இன்புற்று இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனை தீரும், வீடு கட்ட பிரச்சனை தீரும், வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகும். எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பரிகாரம். அடுத்தது நமக்கு ஆரா இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷனை மேற்படுத்த என்ன சில வழிகள் என்னன்னு பார்த்தோம்னா, நாம் இருக்கும் இந்த இடத்துல சுற்றுப்புற சூழ்நிலையை மிகவும் சுத்தமாக வச்சுக்கணும். எப்படின்னா, இப்படி இல்லைன்னா மறைமுகமாக பல பிரச்சனைகளை நம்மை தாக்கிவிடும். எதிர்மறை எண்ணங்கள்லாம், எதிர்மறை வைப்ரேஷன் நம்மளை தாக்கும். நமக்கு தேவையில்லாத பல பொருட்கள் வீட்டில் வைத்திருப்போம். இவைதான் நமக்கு எதிர்மறையான ஆற்றல்களை உருவாக்குகிறது. உதாரணத்துக்கு உடைஞ்ச பிளாஸ்டிக்கு, மக்கு, பக்கெட்டு, தட்டுங்க, கிழிஞ்ச துணிங்க, செருப்புங்க, உபயோகப்படுத்தாம பண்ட பாத்திரங்களை, அடுக்கு டேக்ஸா, குட்டை டேக்ஸா, உயரமான டேக்ஸா, பல அடுக்கு டேக்ஸாகலாம் பாத்திரங்கள்லாம் சாமான்கள்னு அந்த அட்டாணியில போட்டு வச்சிருப்போம். இவை மட்டும் இல்லாம இது என்ன செய்யுதுன்னா, இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிக்கிட்டே இருக்குமா. அடுத்தது நம்ம அட்லீஸ்ட் ஒட்டடை அடிக்கணும். வளைந்து நெளிஞ்ச பாத்திரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தட்டையா, சம்பட்டையா, கடாய் வீடெல்லாம் ஒடுங்கி போன சொம்பு முதலெல்லாம் எடுத்து கண்டிப்பாக கிச்சன்ல வைக்க வேண்டாம். அதனுடைய அட்மாஸ்பியரை எஃபெக்ட் செய்யும். எதிர்மறை அலைகள் அங்கெல்லாம் உருவாக்கும். அப்போ அங்கெல்லாம் எடுத்துட்டு கிளீனா வச்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் கிச்சன் டூர் அப்படின்னு போட்டு ரொம்ப அழகாலாம் டிசைனா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நாம நம்ம வீட்டுல அந்த மாதிரி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் ஏழையின் அடையாளம் ஆகிடும். அடுத்தது கழுவாத பாத்திரங்கள் எல்லாம் ஒரு மூலையில போட்டு வச்சிருவாங்க. 2 நாள் 3 நாள் எப்ப முடியுமோ அப்ப நம்ம செஞ்சுக்கலான்னு. ஆனா முடியுமோ முடியலையோ பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டு படுக்கைக்கு செல்வது நல்லது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க ராத்திரி நேரத்துல லக்ஷ்மி நம்ம வீட்டை பார்க்கும். அப்ப சுத்தமா இருந்ததுன்னா லக்ஷ்மி நம்ம வீட்டிலே தங்கிடும். அதனால நம்ம எல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு சுத்தமா வச்சுட்டு தொடச்சிட்டு நன்றி சொல்லிட்டு தான் நம்ம படுக்க போகணும்னுட்டு நம்ம முன்னோர்கள், நமக்கு மூதாதைகள், நமக்கு நம்ம அம்மாவோ, எங்க அம்மாவுக்கு அவங்க மாமியாரோ அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த இடத்துல என்னன்னா ஒரு பேட் ஸ்மெல் உருவாகும். அந்த அட்மாஸ்பியரே கெடுத்துடும். வேலைகள் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருங்க. நீங்கள் மிகுந்த நேரம் ஹாலில் அமர்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, பிறகு எழுந்து போகும்போது ஒரு சின்ன ஊதுபத்தியை அங்கே ஏற்றி வச்சுட்டு போவது நல்லது. ஊதுபத்தி தான் நமக்கு மிக எளிதான விலையில் கிடைக்குது. ஏன்னா ஒரு 50-60 ரூபா போட்டோம்னா ஒரு 100 பத்தி கிடைக்குது. இதே நம்ம சென்டோ இல்ல ரூம் ஸ்ப்ரே வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அதனால தான் சொல்றேன். அதனால அந்த இடத்துல ஒரு ஊதுபத்தி வச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சுன்னு நம்ம அங்க போகும்போதுன்னா கமகமான ஒரு வாசனை வரும்போது நமக்கு புத்துணர்ச்சி நல்லா கிடைக்கும். அது அப்புறம் அதே மாதிரி பாத்ரூம் போகும்போது கூட அப்படிதான். நம்ம என்ன செய்யணும்னா, அங்க கூட ஒரு ஊதுபத்தியை, அதாவது உடனிலோ அதெல்லாம் வைக்கலாம். அது காஸ்ட்லி ஆகும். ஏன்னா 30 நாளும் சொல்றாங்க, அது 15 நாள்லயே தீர்ந்து போகுது. அதுக்கு 40 ரூபா 50 ரூபா ஆகும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டா வம்பு இல்லை. அடுத்தது
வெளிநாட்டு அறிஞர் லூயிஸ் ஹே அப்படிங்கிறவர் சில விதிமுறைகளை சொல்றார். எப்படி நம்ம பணத்தை வந்து நம்ம எப்படி நம்மள ஈர்க்கணும் அப்படின்னா, நாம் பணத்தை ஈர்க்கும் தன்மையுடையவன் அப்படி நம்ம நினைச்சுக்கணும். மனசு வந்து நம்ம அந்த மாதிரி நினைக்கணும்னா பணம் வந்து நம்மளை நோக்கி ஓடி வரும் அப்படிங்கிறார். செல்வம், எல்லாவித செல்வமும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, அதை நான் ஏற்கின்றேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது, என்ன வேலை செய்தாலும் மற்றவர்கள் என்னை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள், அதற்காக நான் அதிகப்படியான ஊதியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் சொல்லணும். நம்ம எப்படி நம்ம மனசுக்குள்ள சொல்ல என்னன்னா, மனசு நமக்கு என்கரேஜிங்கா இருக்க நம்ம வேலையை ரொம்ப திறமையா செய்வோம் அப்படின்னா, நான் அழகான, அருமையான, சந்தோஷமான, நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தது, நாம் எனக்கு வர வேண்டிய அத்தனை செல்வத்தையும் இருகரம் திறந்து வருக வருக என்று வரவேற்கின்றேன் என்கின்றோம். அப்புறம் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் மிகவும் ரசித்து ருசித்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு பிரச்சனையில் இருந்து, ஒரு ஏழ்மையில் இருந்தோ விடுபட்டு செல்வ செழிப்பை பற்றி நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே நம்ம அதையே நினைச்சிட்டே இருந்தோம்னா கஷ்டம்னா கஷ்டம்தான் வரும். நான் வந்து கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது பிரபஞ்சத்துக்கு அதுதான் கேட்கும். நான் வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கஷ்டத்திலிருந்து பிரபஞ்சம் நம்மளை வெளியே கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் பாசிட்டிவா சொல்றோமோ அது பிரபஞ்சத்துக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரபஞ்சத்துல நம்ம எப்பயுமே பாசிட்டிவா பேசணும். என்னுடைய பணம் அனைத்தும், என் செல்வம் அனைத்தும் என் மனநிலையை கொண்டு மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் இப்போ செல்வானா வந்துகிட்டே இருக்குதுன்னா என் மனசுக்கு தகுந்த மாதிரி அது அதிகம் ஆகுறதோ கம்மி ஆகுறதோ அது வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் என் வாழ்க்கையை ஒவ்வொன்றும் நன்றி கூறிக்கொண்டே இருக்கின்றேன். என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. என் விருப்பம் அனைத்தும் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம சொல்ல நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. என்னிடம் வருகின்ற செல்வம் பலருக்கும் உதவியாக இருக்கிறது. எல்லாற்றையும் ஏற்றமான வாழ்விற்கு தகுதியானவன் ஆகையால் அந்த ஏற்றமிகு வாழ்வை என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்க எதை நோக்கி போகின்றீர்களோ அந்த பொருள் உங்களை நோக்கி வருகிறது என்கின்றார். ஆகையால் ஏற்றமிகு வாழ்க்கையை நோக்கி நீங்க போனீங்கன்னா அந்த ஏற்றமிக்க வாழ்க்கை வந்து உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்குன்றாரு. அப்போ நம்ம எல்லாமே இந்த போல நம்ம சொல்ல நமக்கு ஒரு நல்ல என்கரேஜ் இருக்கு அப்படிங்கிறாரு. நம்முடைய ஆறாவே எதிர்மறை ஆற்றல் தாக்கும். அப்போ ஆகையால் சுத்தமாக வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து நம்ம எதிர்மறை ஆற்றலை அலோவ் பண்ணாது, இன்சைடு வர அலோவ் பண்ணாது. அப்போ நம்ம பிரபஞ்சத்தை அறிந்து அது பிரகாரம் நாமளும் அதுக்கு நம்ம செஞ்சோம்னா அது பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு நல்லதா கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் சில நேரங்களில் நம்ம அருகில இருக்கும்போது யாராவது நல்ல விதமா சொல்லுவாங்க. அப்பா அவர் எதையோ சொல்லிட்டு இருப்பார், யாரோ கேள்விக்கு பதில் சொல்லுவாரு, போன்ல சொல்லிட்டே இருப்பாரு. நாம என்னடா இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உன் கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு சண்முகம், இனிமேல் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அது அவருக்கு சொல்லிட்டு இருப்பாரு. நாம ஏதோ ஒரு கஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லும் போது ஆஹா, நமக்காக இறைவன் வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து நமக்கு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இது போன்ற சில நேரத்துல பல்லி கத்தும், டிக் டிக் டிக்னு, சில நேரத்துல பெல் அடிக்கும், சில நேரத்துல இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம வந்து நல்ல விதமாக பிரபஞ்சத்தை நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு, நல்ல எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி லூயிஸ் ஹே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ இதோட அப்புறம் நமக்கு என்னன்னா, இரவுல நமக்கு சில பேருக்கு நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன பீஜ மந்திரம் சொல்றேன், அது நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக ஒரு சின்ன பீஜ மந்திரம் மிக சிறப்பானது, மிக அற்புதமான மந்திரம். என்ன வேலை செய்யும் என்றால் உங்கள் எண்ணங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும். இதை இரவு நேரங்கள் படுப்பதற்கு முன் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம், சுலபமான மந்திரம், ஈஸியான மந்திரம்.
3 எழுத்து மந்திரம். என்னவென்றால் ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், அவ்வளவுதான். மூன்று மந்திரம், அந்த 3 எழுத்து மந்திரம் தான், ட்ரீம் தான். அப்படி அதை நம்ம அந்த வார்த்தையை நம்ம சொல்றதற்கு உங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும், படுக்கைக்கு போறதுக்கு முன்னால ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு நான் அடுத்த வாரம் இன்டர்வியூக்கு போறேன், நல்லபடியா முடிக்கணும், சக்சஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும். அப்புறம் இந்த வாரத்துல என்னுடைய இது திருமணம் நல்லபடியா நடக்கணும். அடுத்தது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கணும், பிரச்சனைகள் தீரணும், கடன் தீரணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை தீர்க்க வேணும்னுட்டு உங்களை சார்ந்தவங்க இருக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்குதுன்னா, மிக நியாயமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த நியாயமானது என்று சொல்கிறேன் என்றால், யாருக்கும் கெடுதல் இல்லாம மற்றவங்களுக்கு கெடுக்கணும், அவனை இப்படி என் கண்ணு ஒண்ணு போனா அவனுக்கு ஒரு கண்ணு போகணும், ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னுட்டு எல்லாம் நினைக்காம, நமக்கு சரி ரைட்டப்பா, நம்ம ஏதோ நேரம் சரியில்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானம் பண்ணிக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் செய்யாம இருந்தோமோ, அப்போ இந்த பீஜ மந்திரம் மிக அற்புதமான வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சித்தர் சொல்றாரு. அப்போ எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் இந்த பீஜ மந்திரம். ஐயா, என் எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்குது, மறைமுக எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியா இருக்குது, தொழில போட்டி இருக்குது, நான் யாரையும் எதுவுமே செய்யல, நம்ம வேலையை நாம பார்த்துட்டு இருக்கோம், யார் வம்பு தும்புக்கு போறதுன்னு வடிவேல் சொல்லுவார்ல, அது போல நாம இருந்தாங்க கூட. ஆனால் எனக்கு மட்டும் ஏனோ இந்த திட்டம் போட்டு கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கு, கெடுதல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு நேரடியாக அவங்களெல்லாம் எதிர்க்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி இந்த பீஜ மந்திரத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் சொல்றார், சித்தர். சரி, நாம விரதம்லாம் இருக்கிறோம். எத்தனை வகையான விரதங்கள் இருக்கு. அதுல சஷ்டி விரதம்னுட்டு ஒண்ணு இருக்கு, தெரியுங்களா? அந்த சஷ்டி விரதம் பொதுவாக இந்த 6 நாட்கள் விரதம் இருந்தாலே உங்களுடைய எல்லா நோயும் பறந்தோடிடும் அப்படின்னு சொல்றாங்க. 21 நாட்கள் 48 நாட்கள் எல்லாம் விரதம் இருக்கிறாங்க. இந்த 6 நாட்கள் சஷ்டி விரதம் இருந்தாலே போதும். ஏனென்றால் 6 நாள் விரதம் எனக்காகவோ அல்லது எனக்கு தெரிந்தவர்களுக்காகவோ நோய் நொடி தீர நம்ம இந்த விரதம் இருந்தாலும் இதை முருகர் கண்டிப்பாக முருகர் தீர்த்து வைப்பார். முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் தான் அதிகமான சித்தர்கள் வாழ்ந்த இடமாகும். இந்த இறைவன் திருவிளையாடல்கள், பலவித இறைவன்கள் பலவித திருவிளையாடல்கள் புரிந்த இடமாகும். தமிழ்நாடே என்றாலே சித்தர்கள் பூமி, சித்த மருத்துவ பூமி என்று சொல்வார்கள். இது ஒரு மாயக்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் ஒவ்வொரு மூலிகையிலும் ஒரு சித்தர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க உட்கார்ந்து இருப்பாங்களாம். அப்போ நம்ம தமிழ்நாட்டிற்கு உலக உரிய காவல் தெய்வம் யாருன்னா முருகன் தான். அப்போ முருகப்பெருமான் அதனாலேயே இந்த நோய்களை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் சொல்றாங்க. அந்த அருமருந்து இந்த சஷ்டியில் தான் இருக்கிறது. அந்த தீர்க்கக்கூடிய இது சஷ்டியில் தான் இருக்கும். அதனாலே சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சஷ்டியில இருந்தாலே குழந்தை பாக்கியம் உண்டாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் தானாக வரும்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு இருக்குது. அப்போ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவங்களுக்கு நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அது முதல்ல என்ன சொல்லணும்னா நம்பிக்கையோட இருக்கணும். அப்போ ஒரு கூட்டம், இப்போ ஒரு பாதிரியார் கூட்டுறாரு, நாளைக்கு எல்லாரும் மீட்டிங் வந்துருங்கப்பா அப்படின்னு, நாளைக்கு மழை வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரொம்ப நாள் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது யாருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரே ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன், அவன் கொடையோட அந்த அந்த மீட்டிங்ல கடைசியில உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ பாதிரியார் கூப்பிட்டு அவனுக்கு சொல்லுவாங்க, பாருங்க
உங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை மழை வரும்னுட்டு. அந்த பையனுக்கு 10 வயசு பையனுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த 10 வயசு பையனுக்காகவது கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லுவாராம். அது அந்த நம்பிக்கை. இதே கூட சொல்லணும்னா நம்ம பூசநாயனார்ங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவர் மனசாலேயே அவர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவார். பாண்டிய மன்னன் அதே நேரத்துல அவன் கும்பாபிஷேகம் ரியலாவே கோயில் கட்டி அது கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருப்பாரு. இறைவன் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் பூச நாயனார் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு தான் நான் வருவேன், நீ தேதி மாத்தி வச்சுக்கோ அப்படின்வார். அப்படி என்னடா அது அவ்வளவு ஒரு சிறந்தவரா அப்படின்னு சொல்லி இந்த பாண்டிய மன்னனே எந்திரிச்சு போய் அவர் எங்க இருக்கிறான்னு சொல்லி அங்க போய் பார்த்துட்டு வருவாராம். அவர் வந்த உடனே பார்த்து இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா அவர் காலை விழுந்து கும்பிட்டு அவர் இது பண்ணுவார். அப்போ நம்பிக்கை எங்க இருக்கோ அங்க இறைவன் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றது. அதனால நம்ம நம்பிக்கை தான் முக்கியம். வேணும், நம்பினாருக்கு கெடுவதிலே 4 முறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம யாரெல்லாம் சரியாக செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும். மிக முக்கியம் நம்பிக்கை. இப்படி இதுதான் நம்ம ஒரு வருடம் விரதம் இருந்தா கூட எண்ணங்கள் ஈடேறணும்னா ஈடேறாது. கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா, நம்ம நம்பிக்கையோட செஞ்சோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனை. இது எந்த இடத்துல பார்த்தா சரியா வரும் பார்த்தீங்கன்னா, பரிகாரம் வீட்டுல பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, வாஸ்துப்படி உங்க வீட்டுல தென்மேற்கு மூலையை பாதித்தால் கணவன் மனைக்குள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும், சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் அவங்க பாட்டி அவங்க இருந்தா கூட ஏதோ ஒரு 7:30 இழுத்து விட்டுருவாங்க. அப்போ தென்மேற்கு மூலையை நம்ம பார்க்கணும். அப்ப தென்மேற்கு மூலையில சரியான இது இல்லைன்னா அந்த அது கண்டிப்பாக இதாயிடும். சரி, அப்ப இவர்களுடைய பெட்ரூம் எங்க இருக்கணும்னா வடமேற்கு மூலையில் இருக்கணும். குழந்தைய கணவன் மனைவியுடைய வீடு வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க பெட்ரூம் வடமேற்கு மூலையில இருக்கணும். குழந்தைகள் பெட்ரூமுக்காக எங்க இருக்கணும்னா அவங்க ஒரு வடமேற்கு இடத்த அவங்க உபயோகப்படுத்தணும். ஒற்றுமையாக வீட்டுல இப்படி இருக்குந்தா ஒற்றுமை ஓங்கும் வீட்டுல. அப்போ நம்ம வீட்டுல என்ன செய்யணும்னா, நம்ம அந்த படுப்பதற்கு முன்னால அப்படி இப்படி படுக்கக்கூடாது அப்படி படுக்கக்கூடாதுன்னுலாம் சொல்றது என்னன்னா, தென்மேற்கு முனையில் தான் படுக்கணும். அங்கே பாய் போட்டோ அல்லது மெத்த போட்டோ நம்ம படுத்து உறங்கணும், ஹாலில் படுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுதான் எங்கள் தாத்தா நிதிஸ்தானம்னு சொல்லுவாரு. அப்ப அந்த நிதிஸ்தானத்துல நம்ம படுக்கும்போது இப்போ இதை யாரு என்ன சொல்கிறார்கள் என்று தெரியல. அந்த ராகு ஆளுமை உள்ள இடம் என்னன்னா அந்த தென்மேற்கு மூலை தான். சரி, சில பேருக்கு குத்தல் வீடு வாங்கலாமா என்றெல்லாம் சில பேர் கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லாம் என்னவென்றால் இப்போ இது போன்ற குத்தல் வீடு வாங்கக்கூடாது, வாங்கவே கூடாது. பொது நிறுவனங்களுக்கு தான் ஆகும். பொது நிறுவனங்கள் அது வாங்கி அதை அவங்க பயன்பாட்டு கொண்டு வரலாம். ஆனா தனி ஒருவர் நபருக்கு ஆகாது. அபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கோ இந்த குத்தல் மனை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த அவங்க வாங்கிக்கலாம். இது வாஸ்து சம்பந்தப்பட்டது. சரி, இப்போ எல்லோருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா, இந்த மாசம் தீபாவளி வருது, 20ஆம் தேதி. அந்த 20ஆம் தேதி ஏண்டா வருது, ஏன் தீபாவளி வருதுன்னு பார்த்தோம்னா, எல்லாம் கஷ்டப்பட்டு உதப்பட்டு கடன்பட்டு பட்டு சேலையெல்லாம் எடுத்து கொடுக்கணுமே அப்படின்ற நினைப்புகள் நிறைய பேர். சில பேர் போனஸ் எல்லாம் வருது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க சில பேர். அப்போ தீபாவளி பண்டிகை இந்த மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. சரி, இப்ப இது எதுக்காக வருது, எதை ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2-3 கதைகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம முக்கியமா 2 எடுத்துக்குவோம். ஒண்ணு, ராமர் 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சிட்டு வர்றாரு. எங்க வர்றாரு? அயோத்திக்கு வர்றாரு. அப்போ அயோத்தியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும்
ராமர் வருகின்றார், 14 வருடம் அவரை கழித்து நாம் பார்க்கின்றோம்னுட்டு ஒரு குதூகூலத்துடன் சந்தோஷத்துடன் தெருவெல்லாம் வீடெல்லாம் விளக்கேற்றி வைத்து கொண்டாடுவார்கள். அப்போ அது இந்த மாதிரி ராமர் தன்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு வர்றதுனால சிறப்பாக கொண்டாடுறதுனால இந்த நாள் தீபாவளி என்று சொல்லுவோம். தீபத்தை ஏற்றி கொண்டாடுதல் தீபாவளி என்று ஒரு கதை உண்டு. அடுத்தது என்னன்னா, கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாள் ஒன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சீக்கியர்கள் பொற்கோவில் கட்டுமான பணியை தொடங்கிய நாளும் சொல்லுவாங்க. இப்ப ராமர் வனவாசம் போய் முடிச்சுட்டு வந்தது ஒரு நாளும், அதே கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாளும், சீக்கியர்கள் பொற்கோவில் கட்டுவதற்கு பொற்கோவில் கட்டுறதுக்கு ஆரம்பித்த நாளும், அதே மகாவீர் இந்த நாள்ல தான் முக்தி அடைஞ்ச நாளும் எல்லாம் ஒன்னா வருது. இந்த நாளை எல்லா வகுப்பினரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை என்னன்னா தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. தீபத்தை வழி என்றால் வரிசையாக வைத்து கொண்டாடுவதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளை கொண்டாடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம எல்லா தரப்பினரும் கொண்டாடுறதுக்கு சிறப்பானதாகவும் சொல்லுவாங்க. இன்னொரு கதை இருக்கு. அது என்னன்னா, நரகாசுரன் என்கின்ற அரக்கன் தீயையும் பழையும் செய்தான். தேவர்கள் மோதியும் பலன் இல்லை. அவனை வெல்வார் யாரும் இல்லை. தேவர்கள் அனைவரும் ஓடி சென்று கடவுளிடம் முறையிடுறாங்க, பாதம் பணிகிறாங்க. அசுரர்களை அழித்த ஸ்ரீ கிருஷ்ணரே, நீர்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறாங்க. கடவுளும் இது ஒரு நாள் என்ன செய்யறாரு, சரிப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஏத்துக்கிறாரு. மரம் கொடுத்துட்றாரு, நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னுட்டு. அடுத்தது எல்லாரும் என்ன, வாழ்க்கையினை காப்பாற்றுவதற்கு இந்த அரக்கனை அழிப்பதற்கு தீ அரக்கனை குளமணிப்பதற்கும் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போரை எதிர்கொண்டு சத்யபாமாவின் துணை கொண்டு நரகாசுரனை அழித்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அப்போ அசுரன் என்கின்ற இருள் நீங்கி நன்மை என்ற மொழி பொங்கி தீபங்கள் ஏற்றி கொண்டாடுகின்றோம். இந்த நாளை இறைவனை என்றும் வணங்கி வேண்டுவோம். ஆகியால மக்களை மக்களை இணைக்கும் தீபாவளி, அப்புறம் சிறுவர்கள் விரும்பும் தீபாவளி, அருமையான பண்டிகை தீபாவளி. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடும் தீபாவளி, உண்மை திருநாளாம் தீபாவளின்னு சொல்லி அது எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குறிக்கிறேன். அடுத்தது முருகனுக்கு உகந்த பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதுதான், இதோட நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவருக்கு பிடிச்சது அரளிப்பூ. அதுவும் இலையுடன் கூடிய அரளிப்பூன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அதிகம் பிடிக்கும். அதை உங்கள் கையில் கையால் பிச்சு கொடுங்க, கடையில போய் வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. முருகனுக்கு கடையில வாங்கி அரளிப்பூவை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்கன்றாரு. அப்போ உங்களுக்கு முருகனுடைய முழு பலனும் கிடைக்கிறதுக்கு ஆகிறது இல்லை. அதனால முழு பலன் கிடைக்க வேணும்னா உங்கள் கையால் 6 அரளிப்பூ இலையுடன் கூடிய அந்த பூவை பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு 6 விதமான யோகங்களையும் முருகன் கொடுப்பார் அப்படிங்கிறாரு. 6ஆம் எண் தான் முருகனுக்கு வேண்டிய 6ஆம் எண் தான் சுக்கிரன் என்றும் சொல்வார்கள். அப்போ சுக்கிரன் 6ஆம் எண் முருகனுக்கு பிடித்த நம்பர் 6ஆம் எண். ஆகையால் 6 என்பது மிகவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ முருகனை நினைச்சு இந்த பூ எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், எதை வேண்டுமானாலும் வேண்டிக் கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் தொடங்குங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். 6ஆம் என்பது சுக்கிரனுக்கும் சொல்வார்கள். ஆகையால் 6ஐ நினைத்து நம்பிக்கை இது செய்தாலும் முருகன் உங்களை காப்பாற்றுவார். தனம் தானியம் பசுபுத்திர லாபம் செல்வம் அனைத்தும் கொடுக்கும் கூடிய இந்த 6 சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு எல்லோரும் இன்புற்றறியாது வேறொன்றும் இல்லை பராபரமே என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை நான் நன்றி கூறிக்கொண்டு, இதுவரையும் அமைதி காத்து எனக்கு மிகவும் பிடித்தமான சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் கரம் குப்பி சிரம் தாட்டி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எல்லோருக்கும் என் உண்மையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக தசராவை கொண்டாடி இருப்பீர்கள். இந்த மாசம்தான் 2 அரக்கனை கொன்ற பண்டிகைகள் சிறப்பாக வருது. அதுவும் இல்லாம பெண்களை வந்து அவர்களுடைய பெருமையை போற்றக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் தசரா வருகிறது. அதனால அந்த தசராவும் வந்து அருமையான பண்டிகை. அடுத்து தீபாவளி மிக அருமையான பண்டிகை. எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், சீரோடு இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஐயா முடிச்சிட்டீங்களா? ஐயா கேக்குதா? ஐயா மியூட்ல போயிடுச்சு பாருங்க சார், மியூட்ல போயிடுச்சு சார். நான் வர்றேன். ஆமா ஆமா சார், முடிச்சாச்சு. அரை மணி நேரம் சொன்னீங்க, அரை மணி நேரத்தை முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்துட்டேன் ஃப்ரீ ஆயிட்டேன். கண்டென்ட் வச்சிருக்கீங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. போதும் சார். எல்லாம் அப்புறம் பாருங்க, சும்மா எல்லாம் சகப்புல தான் இருக்காங்க, யாரும் இல்ல. யாருக்காவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. டவுட்டா இருக்குன்னா சொல்லுங்க. எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். டவுட் இருந்தா டவுட் கேளுங்க. ஓகே. விக்னேஷ் டவுட் இருக்கா? கருணாகரன், வேங்கு, தங்கப்பன், ரமேஷ், பிரேம். ஐயா சொல்லுங்க ஐயா. அருமையா இருந்துச்சு நிகழ்ச்சி. எனக்கு இப்போ தொழில் தடைகள், அதுக்கு நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன இதுகள் செய்யலாம் ஐயா? வாஸ்து இல்லது நம்ம தொழில் முன்னேற்றத்துக்குங்கய்யா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்யற தொழில் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நான் செய்யறது நல்லபடியா உண்மையா, யாருக்கும் எந்த வித ஒளிமறைவு எது இல்லாம நான் செய்யறேன் அப்படின்னுட்டு நீங்க பிரபஞ்சத்துக்கு நீங்க பயப்பட்டு நான் செய்யறேன் அப்படின்னு செய்யணும். ஒண்ணு அது அப்படிதான் செஞ்சுட்டு வருவீங்க. ஏன் முன்னேறல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய வந்து சரியான ஒரு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்ல வழிமுறைப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இப்போ என்ன தசாபக்தி நடக்குதுன்னு பாருங்க. யாரு வந்து வீக்கா இருக்காங்க, தொழில் ஸ்தானம் வந்து 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்கிறான்னு பாருங்க. சனி பகவான் தான் தொழிலுக்கு உரியவர். அவர் வந்து அவரை வேண்டிக்கிட்டு வந்தாலே நல்லபடியா நடக்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுப்பார். ஆகையால நீங்க சனிக்கிழமை தோறும் இறைவன் சனி பகவானை போய் கும்பிட்டு வர்றது நல்லது. அதே போல நீங்க வந்து சுக்கிரனை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க என்னன்னா பச்சை வண்ண கலர்களை உபயோகப்படுத்துங்கள். அது போல நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு ஒரு முறை அரங்கனை சந்திச்சுட்டு தரிசிச்சுட்டு வாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னு பாருங்க. உங்களுடைய உபாசன தெய்வம் யாருன்னு பாருங்க. உபாசன தெய்வம் வந்து உங்களுக்கு எப்படின்னா டக்குன்னு ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். மற்றவங்க எல்லாம் லேட் பண்ணுவாங்க. இவர் ஊபர் மாதிரி சொன்ன உடனே வந்துருவார். அந்த மாதிரி ஓலா ஊபர் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, 5 minutesல வந்துருவாங்க. அது போல அவர் வந்து உபாசன தெய்வம். உங்க ராசிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு உபாசன தெய்வம்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. உபாசன தெய்வத்தை நீங்க வேண்டும் போது உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லை, திருவண்ணாமலை போனீங்கன்னா நம்ம அங்க யாராவது ஒருத்தர் வழிகாட்டுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாருங்கப்பா, இங்க நேரா போங்க, அங்க கிழக்க போங்க, மேற்க போங்க, அங்க உங்களுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு யாரோ பதில் சொல்லுவாங்க. அது உங்களுக்காக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வழி கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. இப்ப சுக்கிரனோட பயிற்சி இருக்குது. அதே போல உங்களுக்கு வந்து அதிசார குரு பயிற்சி இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கும். எங்க எது இருந்தாலுமே அது உங்களுக்கு நன்மை. சனி பயிற்சி வேற இருக்கு, சனி பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது, செவ்வாய் பயிற்சி இருக்கு. அதனால எல்லாமே உங்களுக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் மகர ராசி தானே. அவரோட சொந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இரும்பு சம்பந்தமான எல்லா வேலையுமே உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க.
பழைய கார் வாங்குறது, பழைய ஸ்கூட்டர் வாங்குறது, அது வாங்கி விற்கிறது, இல்ல இந்த இதெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த மில்லெல்லாம் மில்லெல்லாம் உடைச்சி இது பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும், உங்களுக்கு இதுவும் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து இரும்புக்கு சம்பந்தப்பட்டவர். உங்க தொழில் வந்து உங்க மேல பேர்ல இருக்கிறதுக்கு அவர் விரும்புறது இல்ல. அவர் தொழிலாளியா தான் இருக்கணும்னு விரும்புவார் சனி பகவான். ஆகையால உங்க பேர்ல இருந்ததுன்னா ஒரு பேருக்காவது உங்க மிஸ்ஸஸ் பேர்லயோ இல்ல ஏதாவது உரிமையாளர்னு சொல்லிடுங்க. அதில் நீங்க இன்னைக்கு டெய்லி கணக்குக்கா வந்து உங்க மிஸ்ஸஸ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஒப்படைக்கிறதுன்னா அம்மா இன்னைக்கு வந்து நல்லா தொழில் போச்சு, இன்னைக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தது, அதுல 7 லட்சம் செலவு பகுந்த 3 லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க எப்படி பத்திரப்படுத்தணும் அப்படி பத்திரம் பண்ணிக்கோங்க. உங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். சனி பகவான் வந்து முதலாளியா இருக்கிறதுக்கு அவர் விரும்புறது இல்லை, அவர் தொழிலாளி தான் இருக்கணும். அதே மாதிரி மகர ராசியும் கும்பராசிக்காரங்களுமே லக்னத்தில் சனி இருக்கிறவங்க யாருமே வந்து முதலாளியா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்லோவா தான் இருக்கும். சனி பகவான் வந்து ஒரு வீடை விட்டு இன்னொரு வீடு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், 2.5 வருஷம் ஆகும். ஏன்னா அவர் ரொம்ப நாள் தங்கி அடுத்ததுதான் இது பண்ணுவாரு. அதனால அவருக்கு வந்து மனோ வேகம் கம்மி, உடல் வேகமும் கம்மி. அதனால நம்ம சனி பகவான் வந்து நம்ம வந்து வேலையாளா வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? நன்றி. தேங்க்யூ ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க சார் வணக்கம் ஐயா. இதுக்கு லக்னத்துல இப்ப லக்னத்துல இருந்து 10வது இடத்துல கேது பகவான் இருக்காரு. தொழில் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியல, மாறிட்டே இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம் ஐயா? ஐயா, கேதுங்கிறவரு ஆன்மீகத்தை பொறுத்து இருக்கிறவரு, நிதானமா இருப்பாரு. நீங்க வந்து என்ன தொழில் செஞ்சாலுமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டதா அது ஏதாவது செய்யுங்களேன், நல்ல மேல வருவாங்க, மேல வரலாம். 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், அதுல கேது பகவான் இருக்கிறாரு. சரி, அப்போ அந்த கேது என்னன்னா ஆன்மீகத்துக்கு உரியவர். ஆன்மீகத்துல வந்து என்ன இப்போ பாருங்க, பூஜா சாமான்கள் விற்கலாம், இல்ல பூஜை சாமான்கள் தயாரிக்கலாம், இல்ல அந்த மாதிரி மாலை மணிகள் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். சரி சார், ரொம்ப தேங்க்யூ சார். இப்ப என்ன வியாபாரம் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் வியாபாரம் பண்ணல சார், நான் ஒரு கம்பெனியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு 6 மாசம் 7 மாசம் வேலை பாக்குறேன், திரும்ப அதுக்கப்புறம் வேற கம்பெனி மாறிடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. அதான், அதனால நீங்க வேலையா இருக்கிறத விட நீங்க கொஞ்சம் சைட்ல ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோங்களேன். உங்களால் முடிஞ்சது ஏதோ இந்த நேரம் கிடைக்குதுன்னு பாருங்க, அந்த நேரத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. நம்ம 10ஆம் இடம் வந்து கேது, ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டவர், அதுக்கு தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் மூவ் ஆகுறாங்கிறது வந்து உனக்கு அதாவது கேது வந்து 10ஆம் இடம்னா நீங்க மிதுனத்துல இருக்கணும். மிதுனம் வந்து புதனோட இடம், அவர் தான் வேற வேற இடத்துக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவார். பயணங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் புதனுக்கு. சின்ன சின்ன பக்கமா சின்ன சின்ன ஊருக்கு போறது, சின்ன சின்ன இதுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுக்கு 10ஆம் இடம் யாருன்னு பாருங்க, 10ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு 10ஆம் இடத்துல கேது இருக்காரு, நீங்க அவர் யாரோட இதுல இருக்கிறாருன்னு பாருங்க. மிதுனமா இல்ல கன்னி கூட, அது என்ன இடத்துல உட்கார்ந்து யாரோட இடத்துல இருக்கிறாரு, கன்னியா இல்ல வந்து மிதுனமா, ரெண்டுமே புதனோட இடம், வீடு புதனோட வீடு. கன்னியில இருக்காரு சார். அதான் கன்னி, அவரோட புதனோட வீடுன்னா அவர் வந்து அடிக்கடி பயணம் மேற்கொள்வதுதான் அவர் விரும்புவாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொழிலை நீங்க ஏற்படுத்திக்கலாம். பயணங்களால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், பயணங்கள் பண்ண உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சின்ன சின்ன ஊருக்கு போறது, சின்ன சின்ன இது பண்றது, ஒரு ஏஜென்சி எடுத்துக்கிறது, அந்த ஏஜென்சியை நீங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறது, அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு சின்னதா ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு செயல்பட்டா ஆகட்டும், இல்லைன்னா வேலைக்கு போவாங்க. ஏன்னா வேலைக்கு போறது வந்து
வேலைக்கு போறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தான். என்னடா நம்ம ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்க முதலாளி ஆகலாம். ரொம்ப நன்றி ஐயா. இன்னொரு சந்தேகம், எனக்கு 38 வயசு ஆயிடுச்சுங்க ஐயா, இன்னும் திருமணம் ஆகல. ஓ சரிங்க. நீங்க திருமணம் ஆகலத்துக்கு காரணம் என்னன்னு பாருங்க. அது வந்து ஒண்ணு புணர்ப்பு தோஷம் இருக்கலாம், ராகுகே தோஷம், செவ்வாய் தோஷம் எல்லாம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுல சிக்கிட்டாதான் இந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து அது லக்னத்துல இருந்து 7வது இடத்துல செவ்வாய் இருக்காருங்க சார். 2 4 7 8 12 செவ்வாய் தோஷம் இருக்கு. அது செவ்வாய் தோஷம் பரிகாரம் பண்ணிக்கலாம். அது பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டு தான் நீங்க ஜாதகத்தை நீங்க வெளியே விடணும். சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஒண்ணு. 2வது வந்து என்னன்னா, சனியும் சந்திரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி பகவானும் சந்திரனும் எங்க இருக்கிறான்னு பாருங்க. ரெண்டு பேரோட. துலாம்ல இருக்காரு சார். சந்திரன் துலாம்ல இருக்காரு. அவர் யார் பாதத்தில் நிக்கிறார், யாரோட சாரம் வாங்கி இருக்கிறான்னு பாருங்க. அந்த அளவுக்கு எனக்கு டீடைல் தெரியல. சரிங்க. அப்போ நான் சனி பகவான் 12வது இடத்துல இருக்காரு. சரி, 12ல விருச்சிகத்துல இருக்காரு. விருச்சிகத்தில் இருக்காரு சனி 12 அப்படின்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசியா? தனுசு ராசிங்களா உங்களுக்கு? துலாம் ராசி சார். துலாம் ராசியா? துலாம் ராசின்னு துலாம் ராசி. அப்போ 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு இப்படிதான் வரும் இல்லையா? கன்னிதான் 12ஆம் இடம். 2ஆம் இடம் தான் உங்களுக்கு விருச்சகம். துலாம் ராசினா ஃபர்ஸ்ட் துலாம் 1ன்னு வச்சுக்கிட்டா, 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு விருச்சகம். 12ஆம் அப்படியே சுத்திட்டு இப்படி ரைட் சைடு தான் அப்படி வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது கன்னி தான் உங்களுக்கு 12ஆம் இடம். சரிங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும், திருமணாஞ்சேரி போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு மாலை மாத்திட்டு வரலாம். அதனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து இதாகும். செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய பவானி இல்லாத உங்களுக்கு நியர்பை எந்த ஊருன்னு பாருங்க. நியர்பை உங்களுக்கு கொடுமுடி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். குரு எங்க இருக்காரு பாருங்க. அவர் குரு பார்வைப்போ 5 7 9 இருக்காரு சார். கையில வச்சிருக்கேன், மன்னிக்கணும் உங்களை டைம் எடுத்துக்கிறேன். ஒரு 4ல இருக்காரு சார். லக்னத்துல இருந்து 4த்துல இருக்காரு. லக்னம் என்ன லக்னம் சொன்னீங்க? மகரமா? தனுசு லக்னம் சார். தனுசு லக்னமா? தனுசு லக்னம் துலாம் ராசி. 4ல வந்து குரு இருக்கிறாரு. அவர் சொந்த இடத்துல தான் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் இருக்கிறது வந்து மிதுனத்தில் இருக்கிறார் குரு. அப்போ உங்களை என்ன சொல்ல போனா அடுத்த ஒரு பயிற்சி வருது. இப்போ அக்டோபர் 20ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ வருது. அப்ப அந்த பயிற்சியில வரும்போது சரி சார், உங்களுக்கு 6ஆம் பார்வையா உங்களுடைய இதை பார்க்கிறார். என்னன்னா உங்களுக்கு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அதிசார குருவா வர்றாரு. அப்போ கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 4ஆம் இடம். 4 5 வந்து விருச்சகம், 6 வந்து உங்களுக்கு தனுசு வர்றாரு. இப்போ இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில கூட ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 5 7 9 அவரோட பார்வை, 3 5 7 9 அவரோட பார்வை நல்லா இருக்கும். அந்த இதுல பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் சார். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும்னா இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா ஆகும். உங்க அருகாமையில் இருக்க ஜோதிடர்கிட்ட ஏதாவது பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நிறைய ஜோதிடரை பார்த்திருக்கோம், நிறைய திருமணஞ்சேரிக்கும் போயிட்டு வந்திருக்கோம் சார். சரி, ஓகே. நான் சொன்னது பாருங்க, புணர்ப்பு தோஷமா இருந்தாதான் அது யாரும் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. அது நீங்க ஒண்ணு சொல்றேன், ஒரே நிமிஷம் எனக்கு இது சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க, பிளேஸ் சொல்லுங்க, நான் பேர் சொல்லிடுறேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் 12th May 1987 சார். 12th May 1987. பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை. ஒரே அது போதும். 1987. ஆமா சார்.
டைம் சொல்லுங்க. ராத்திரி 9:30 மணிக்கு சார். 9 மணி. 9:30 சார். 9:30 இரவு. ஆமா, 9:30 இரவு. 9 இரவு. மயிலாடுதுறை. மயிலாடுதுறை சார். ஆமா சார். ஓகே. மயிலாடுதுறை அது திருவாரூர் மாவட்டமா தஞ்சாவூரா? என்ன ஊர் வருது சார்? மயிலாடுதுறை. இப்ப மயிலாடுதுறை மாவட்டமே வந்துருச்சு சார். மயிலாடுதுறை மாவட்டமே வந்துருச்சா? ஆமா. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அது முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்துச்சு, இப்ப மயிலாடுதுறை மாவட்டமே வந்துருச்சு சார். வந்துருச்சு. இப்ப நீங்க செவ்வாய்க்கிழமை தான் பிறந்திருக்கீங்க. ஆமா சார், செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தேன் சார். சுவாதி 3ஆம் பாதம் நட்சத்திரம். ஆமா சார். இப்போ உங்களுக்கு சனி தசை இருக்கு, குரு புக்தி இருக்குது. 28/7/2027 வரையும் உங்களுக்கு குரு இருக்கிறாரு, குரு புக்தி இருக்குது. ஆகையால உங்களுக்கு இந்த 1 hour 1.5 yearsக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சரி, சனி பகவான் புதனோட பாதத்தில் நிற்கிறாரு. அடுத்தது சந்திரன் யாரோட பாதத்தில்? ராகுவோட பாதத்தில் நிற்கிறாரு. சரி, புணர்ப்பு தோஷம் இல்லை உங்களுக்கு ஆக்சுவலா. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு 4ஆம் இடம் குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் சனி மாந்தி சந்திரன். அப்புறம் 7ஆம் செவ்வாய் இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கு சார் உங்களுக்கு. செவ்வாய் தோஷம். ஆமா சார், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது பரிகாரம் பண்ணிடுங்க சார். பரிகாரம் பண்ணிடுங்க. ராகுக்கு காலஹஸ்தியில பரிகாரம் பண்ணிருப்போம் சார் ஒரு தடவை. அது ராகுகேது தோஷத்துக்காக. அப்புறம் ராகுகேது தோஷம். பெருமாள் கோவில்ல ஒரு சின்ன மஞ்ச கயித்துல ஒரு சின்ன தங்கத்தை கட்டிட்டு ஒரு 3 தடவையோ 12 தடவையோ கோவில சுத்தி வந்துட்டு அத உண்டியல்ல போட சொன்னாங்க. அதுவும் பண்ணோம். இல்ல சார், செவ்வாய் தோஷ பரிகாரம் அது வேற. தோஷ பரிகாரம். நீங்க எங்க இருக்கிறது? நான் இப்ப சென்னையில இருக்கோம் சார். சென்னைக்கு பக்கத்துல செவ்வாய் பரிகார ஸ்தலம் எதுன்னு பாருங்க. அதை பார்த்து அந்த இடத்துக்கு போங்க. இல்லைன்னா பவானிக்கோ கொடுமுடிக்கோ அது பரிகாரம் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட். சரிங்களா? உங்களுக்கு 37 வயசு ஆகுது. சனியில ராகும் சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா? அது முடிஞ்சு இப்போ சனி குரு. இப்ப நல்ல நேரம் சார், நல்ல டைம் இருக்கு இப்போ உங்களுக்கு. சரிங்களா? பொதுவான கருத்தை மட்டும் கேளுங்க. பர்சனல்னா என் நம்பர் நோட் பண்ணிட்டு என் லைன்ல வாங்க. வேற என்ன கேள்வி இருக்கா? கொஞ்சம் கடகடன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேளுங்க. அவர் முடிச்சிட்டாருங்களா? சரிங்க. சரி, வணக்கங்கய்யா. ஆக்சுவலா என் பேர் கருணாகரன்யா. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. குழந்தை பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டு இருக்கு. சரி, சஷ்டி விரதம் இருக்கலாம்னு இருக்கணும். அதான் எப்படி இருக்கணும், எப்படி கடைபிடிக்கணும்? சோ குழந்தை பாக்கியத்துக்கு என்னென்ன பண்ணலாம் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. குழந்தை பாக்கியத்துக்கு உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது சார்? 33ங்கய்யா. என்ன தசாபக்தி நடக்குதுன்னு பாத்தீங்களா? தெரியலங்க, அந்த அளவுக்கு டீட்டெயிலா எனக்கு. தசாபக்தி காலத்துல. சரி, இப்போ உங்களுக்கு என்ன லக்னம் சொன்னீங்க? இல்லைங்க, ராசி கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட 3ஆம் பாதம். ராசி கும்பராசி. கும்பராசின்னும் போது உங்களுக்கு 4, 5, 6, 7, 8, 9 குருவோட பார்வை வந்துருதுங்க. இந்த வருஷம் நீங்க ட்ரை பண்ணலாமே. கண்டிப்பா ஒரு
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, வேலை கிடைக்காதவங்க, வீடு கட்டாதவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். சஷ்டி விரதம் வந்து எப்படிங்க இருக்கணும், என்னென்ன கடைபிடிக்கணும்? கோயில்ல போங்க, கோயிலுக்கு போங்க. இந்த கோயில்ல முருகர் கோயில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அங்க ஒரு 6 நாளும் அங்க விரதம் இருக்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. அங்க இரவுல தங்குற மாதிரி பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா இரவுல தங்கலாம். சில இடத்துல கோயில் எல்லாம் கொடுக்குறாங்க இரவுல நீங்க வந்து தனித்தனியா தான், ஆண்கள் தனியா பெண்கள் தனியா படுக்க வேண்டியதா இருக்கும். அங்க நினைச்சு படுத்துக்கலாம். இன்னொன்னு நீங்க வந்து இருவருமே உங்களுக்கு வந்து இறைவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆனா நீங்க வந்து இன்னும் மனசால உங்களுக்கு வந்து குழந்தைய ரிசீவ் பண்ணணும்னுட்டு அந்த இது வரலைங்க உங்களுக்கு. அந்த குழந்தைய நீங்க வந்து எந்த குழந்தைய கொடுத்தாலும் நீங்க ரிசீவ் பண்ணணும். நீங்க பர்டிகுலரா ஆண் வேணும் பெண் வேணும்னு கேட்டீங்க, அது கொஞ்சம் இதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காம எந்த குழந்தை கொடுத்தாலும் நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன், அந்த குழந்தைய நான் கைவிட மாட்டேன்ற ஒரு எண்ணத்தை நீங்க வளர்த்தணும். அதே போல நீங்க குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எந்த குழந்தைய பார்த்தாலும் அதுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை அது ஒன்றும் இப்பெல்லாம் வாங்க மாட்டாங்க நிறைய பேர் இது பண்றதுனால. அதனால அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு பார்த்து ஒரு ஸ்லேட் புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கறதோ, ஒரு பேனா வாங்கி கொடுக்கறதோ கொடுங்க. அதே மாதிரி குழந்தைங்க போட்டோலாம் நீங்க வீட்டுல கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த குழந்தைகளுடைய இதெல்லாம் நீங்க சாங்ஸ் எல்லாம் கேட்கணும். சின்ன சின்ன நடை நடந்து சிங்கார வாய்த்தல் அந்த மாதிரி பாட்டுகள்லாம் நிறைய இருக்கும். அந்த பாட்டுகள்லாம் நீங்க கேட்டு கேட்டு இருக்கும்போது மனசுல உங்களுக்கு கற்பனை ஆகணும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, நான் நல்லா வளர்த்திட்டு இருக்கேன், அந்த குழந்தை ரொம்ப அறிவான குழந்தை, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவனுக்கு என்ன நல்லா பிடிக்குது அப்படின்னுட்டு 2 பேருமே நீங்க வந்து பண்ணணும். அந்த ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து என்ன செய்யணும்னா ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இது வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 2 பேருமே ஒரு பாட்டு நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன நடைந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ, ஒரு சாமி பாட்டோ இல்லை ஒரு சினிமா பாட்டோ வச்சுட்டு இருக்கும்போது நீங்க பாடி பாடி அதை நீங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கன்சீவ் ஆகி வெளியே வரும்போது அது வந்து வெளி உலகத்துக்கு வந்துட்டோம், நம்ம யாருன்னே தெரியலன்னு சொல்லி அழுகுமா. அப்போ நீங்க இந்த பாட்டு பாடினா நம்ம ஏற்கனவே அந்த பாட்டை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அமைதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க சில இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா நீங்க என்னன்னா உங்களுடைய தவறுகள் ஏதாவது இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மம் வந்து 300 400 ஜென்மம் மனுஷ ஜென்மாவே நம்ம எடுப்போம். எந்த ஜென்மத்துல எந்த குழந்தைக்காவது நம்ம பாதிச்சுட்டு இருந்தா அதை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சுட்டா நம்ம மன்னிச்சுக்கோங்கன்னுட்டு மன்னிப்பு கேட்கணும். இது மனசார நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்க. இந்த பரிகாரம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம மனசுல பாரம் இருக்காது. அப்பா நான் ஏதாவது தவறு செஞ்சுதான் மன்னிப்பு கேட்டேன், இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவன் கொடுத்தாருன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க ஒரு இதை நீங்க மனசால நீங்க இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி செய்யும் போது அடுத்தது நீங்க குழந்தை உங்களுக்கு உருவாயிடுச்சு, அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு நான் அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அது கற்பனை உருவாகும். பிரபஞ்சத்துக்கு தெரியும் இந்த மாதிரி அவருக்கு வேணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்க ஆசையை நிறைவேற்றும். இப்போ நல்லா குரு பார்க்க 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு ரொம்ப அருமையான நேரங்க அது. சரிங்களா? சரிங்க, நன்றிங்க. நன்றிங்க. நாங்களும் உங்களை வேண்டிக்கிறோம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படி. சரிங்களா? அடுத்தது பிரேம் சார், விக்னேஷ் சார், பாலகிருஷ்ணன் ஐயா. சார் எனக்கு முடிச்சுக்கலாம், ஏன்னா நான் பொது ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால. ஓகே சார், I'm thankful to you sir. நன்றி நன்றி. இன்னொரு டைம் கேட்டுக்கலாம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். நன்றி நன்றி நன்றி.